எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், பரிசாக்களின் கால்கள் தரையில் படாது என்றால். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றாரு, பரிசாக்களின் கால்கள் பூமியில படவே படாது அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே ராஜயோகத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இந்த ஜட்மெண்ட் டேல 99.99% மக்களை, ஆத்மாக்களை பரமாத்மா சாந்தி தாமத்தை திரும்ப கூட்டிட்டு போயிடுவாரு. அதுல இருந்து 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியில குழந்தையா பிறப்பாரு. அவர் கேட்கிற கேள்வி என்ன, ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிற அந்த காலம் கூட கலிகாலம் தானே. அவருக்கு திருமணம் ஆகிற நாள் தான் சத்தியகுதரம் முதல் நாள். அப்படி இருக்கும்போது பரிசாக்களின் கால்கள் பூமியில படாது அப்படின்னு, பூமியில படாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் கலிகாலத்துல வராது அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் கலிகாலத்துல தான் பிறக்கிறார். அப்ப அவர் கால் பதியுது இல்ல பூமியில. இதுக்கு நீங்க எப்படி விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபரிஸ்தா, தேவதை, இதுக்குள்ள டிஃபரன்சியேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். ஃபரிஸ்தா இல்லாட்டி ஏஞ்சல், இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆத்மா 100க்கு 100 பாஸ் ஆயிட்டாங்கன்னா, கர்மாதீத ஆயிட்டாங்கன்னா, 100க்கு 100 பாஸ் ஆயிட்டாங்கன்னா ஆத்மாவானது அந்த சூட்சும உடலோட வெளியே வந்துடும். ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபரிஸ்தான்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ சூட்சும உடலோட இருக்கிற ஆத்மாவை பத்தி பேசுறது அது. தேவதைகள் என்னன்னா, சத்தியகுத்திலும் திரேதாயுகத்திலும் வாடுறவங்க நம்ம தேவதைகள் சொல்றோம். தெய்வீக குணமுள்ள மனிதர்கள், அதாவது பஞ்ச தத்துவங்களோட உடல் இருக்கிற உடல்ல ஆத்மாவும் சூட்சும உடலும் இருக்கிறது தேவதைன்னு சொல்றோம். ஸோ இது டிஸ்டிங்ஷா புரிஞ்சுக்காங்க. இப்போ பிரம்மா நான் சொல்றது 2024 போல சூட்சும வதனத்துல இருக்காரு. அங்க எப்படி இருக்காரு? ஃபரிஸ்தாவா இருக்காரு, ஏஞ்சலாவே இருக்காரு. ஓகே, 1969 இருந்தே அவர் ஃபரிஸ்தாவா இருக்காரு, ஏஞ்சலா இருக்காரு. 100க்கு 100 பாஸ் ஆயிட்டார், அங்க இருக்காரு. ஆனா பரமாத்மா கூட இந்த தாதியோட சரீரத்தில் கிளாஸ் எடுக்கும் போது தாதியோட பூர்வத்தின் மத்தியில உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவர் வராரு, பூர்வத்தின் மத்தியில உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு போறாரு. அப்போ பூமிக்கு தான் வராரு. அப்போ என்னன்னா, இந்த ஃபரிஸ்தாக்களுக்குன்னு சொல்றது ரியலாவே பஞ்சதத்துவங்களோட சரீரம் இல்லாதனால அந்த ரியலா அங்க லேண்ட் ஆகுறன்ற அர்த்தம் வராது. அவங்க சரீரத்தை வராங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, போறாங்க. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கே வருவோமே, பரிசாக்கள் கால்கள் படாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு 2-3 மாசத்துல பிறக்கிறாரு, அது ஜட்மெண்ட் டேக்கு அப்புறமும் பிறக்கிறாரு, அதுவும் கலிகாலம் தானே. இங்க இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் டேல என்ன நடக்குது? 99.99% மக்கள் சரீரம் விட்டுருவாங்க. அந்த ஆத்மாக்களை சாந்தி தாமத்துக்கு பரமாத்மா கூட்டிட்டு போயிடுவார். டெல்லியில மட்டும் ஒரு 10-20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியுக ஸ்தாபனை நடக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகம்ன்றது 99.999% முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? பிரச்சனை பண்றவங்க எல்லாம் இல்ல, பாவாத்மாக்கள் எல்லாருமே அவங்க கர்ம கணக்கை முடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் பரமாத்மா கொசு கூட்டம் மாதிரி கூட்டிட்டு போயிடுவார். அப்ப இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் பேர் தான். அதுல கொஞ்சம் நஞ்சம்ன்றது எப்படி ஈஸியா புரிச்சுக்கலாம்னா, அட்வான்ஸ் பர்த் இருக்கிறவங்க எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சத்தியுகத்துக்கு ஸ்தாபனைக்கு தேவைப்பட்டவங்க இருப்பாங்க. இன்ஜினியர் இல்ல பல டைப் ஆஃப் மக்கள் யாரெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ 99.999% கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் இறங்குகிறார். அப்போ அது உங்களுக்கு என்ன கஷ்டம்? 0.00001% தான் இது கலியுகமா இருக்கும். ஓகே, அப்பவும் அவர் ஒரு ராஜா குடும்பத்துல போய் பிறக்கிறாரு, அந்த அரண்மனையில வளருவாரு. அவரு சந்தோஷமா தான் இருப்பாரு. அவர் ஒரு என்ன சொல்றது, தேவதையா தான் இருப்பார். அவருக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. ஆனா அங்க இது நடக்கும், என்னது, சொர்க்கத்தோட ஸ்தாபனை நடக்கும், அது வெளியில் நடக்கும். இவரு இங்கே இருப்பார். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு, புத்தருடைய கதை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். புத்தர் வர்றது துவாபரிகத்துக்கு அப்புறம் தான். இருந்தாலும் அவர் கதை இதோட மேட்ச் ஆகுன்றதுனால சொல்றேன். புத்தர் இளவரசரா இருக்கும் போது அரண்மனையிலே இருக்காரு, வெளி உலகத்துக்கே வரது கிடையாது. அரண்மனையில் இருக்கிறவருக்கு என்ன இருக்கும்? எல்லா பணிவிடைகளும் நடக்கும். கரெக்டா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். நல்ல என்னது சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிதான் வளர்ந்தார் அவர். ஒரு 16-18 வயசுல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நகர்வலமே வர்றாரு. நகர்வலத்துல வரும்போது தான் ஒரு வயசான பாட்டி ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கிற மாதிரி காட்சியை பாக்குறாரு அவர். அப்போ இவருக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவரு இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, எல்லாரும் என்ன மாதிரி ராஜாவா அரண்மனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற பார்வையில தான் இருந்தாங்க. வெளி உலகமே பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த வெளி உலகம் பார்க்கும்போது 2 டைப் மக்கள் இருக்காங்க. ஒன்று பணக்காரர் இருக்காங்க, ஒன்று ஏழை இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறாரு.
அப்புறம் இந்த கேள்விக்கு வர்றாரு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் ரெண்டு டைப்பா இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதா இவர் வந்து போதி மரத்துக்கு அடியில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் புத்தர் ஆகிறார். புரியுது? அதே மாதிரி தான் இந்த பிரம்மான்றவர் ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்கும் போது ஒரு ராஜா வீட்டில் ராஜா குடும்பத்திலேயே இருந்து வளர்ந்துட்டு வருவார். அப்ப பெருசாக போதா வெளி உலகமே வரும். அதுக்குள்ள என்ன ஆயிடும்னா இந்த நம்ம 10 லட்சம் பேர் சொல்றோம் இல்லையா, சத்தியகுதிரை முதல் நாள் 9 லட்சம் பேர் இருப்பாங்க. 9 லட்சம் பேருமே தேவதைகளாக தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன, சத்தியகுதிரை முதல் நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்தாபனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா பாக்கி எல்லாரும், அதாவது இந்த சத்தியகுதிரை ஸ்தாபனைக்கு தேவைப்பட்டவங்களும் அவங்க கணக்கை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சத்தியகுதிரை ஸ்தாபனையும் ஆகும். 100க்கு 100 ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் என்ன, ராஜா இவருக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன பிரச்சனை, நல்லபடியாக ராஜ்யம் பண்ணணும். அவர் வந்து லட்சுமி நாராயணன் ஆயிடுவார், ஆட்சி புரிவார். ஸோ நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ தேவதைகள் வந்து கால் பதியாது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா என்ன அர்த்தம், 99.999% கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார். இப்படி எடுத்துக்கிறீங்களா? 100க்கு 100 சொர்க்கம் கிடையாது அது. அதனால தான் நம்ம கலியுகத்தோட ஒரு பார்ட்டுன்னே சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு பதிலுக்கு வருவோம். இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பற்றி பேசிட்டோம். இப்போ யாரெல்லாம் சூட்சுமதனத்துக்கு போறாங்க அப்படின்னா 100க்கு 100 பாஸ் ஆகிறவங்க போறாங்க, கர்மாதீத்தை அடைஞ்சவங்க போறாங்க. அவங்க வந்து அங்க 2-3 மாசம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு பர்த்னு இந்த பூமியில எடுப்பாங்க. இந்த கலிகாலத்துல இப்ப 2024 நம்ம பேசிட்டு இருக்கும் போது இங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பாவிகள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் 63 ஜென்மமா துவாபர கலியுக காலங்கள்ல காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில ஈடுபட்டு நிறைய பாவங்களை உருவாக்கி அடுத்தடுத்த பிரிவு எடுத்து அவங்க கர்ம கணக்கு இப்ப முடிச்சுட்டு இருக்காங்க. ராஜயோகிகள் மண்மனாபவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு பண்ணி பாவத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கவங்க இது தெரியாம உடல நோய் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் அவங்க கர்ம கணக்கை முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜயோகிகள் யாரெல்லாம் 100க்கு 100 பாஸ் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து ஃபரிஸ்தாவா ஏஞ்சலா போய் சூட்சுமதனத்துல இருந்து 2-3 மாசத்துக்கு அப்புறம் இங்க வந்து அட்வான்ஸ் பர்த் எடுப்பாங்க. அட்வான்ஸ் பர்த்னா அவங்களுக்கு வந்து கர்ம கணக்கு வராது, அவங்க செய்யக்கூடிய செயல பாவம் பண்ணி அட்டாச் ஆகாது. அவங்க கர்மம் வந்து அகர்மம்னு சொல்றோம். அகர்மம்னு என்ன அர்த்தம்னா இந்த பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. அப்ப என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இவங்க வாடுறதே வேற ஒரு லைஃப் வாழ்றாங்க. ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இப்படி புரிஞ்சுக்காங்க. வேற ஒரு ஆங்கிள் அது பதில் சொல்லணும்னா, ஃபரிசாக்கள் அவங்க கால பூமியில படாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபரிசா ஆயிட்டாங்கன்னா அவங்க இனி ஒரு வாட்டி இதே கல்பத்துல இந்த நேரத்துல வந்து நீங்க நான் சைக்கிள் எடுக்கிற மாதிரி, அதாவது கர்ம கணக்கை முடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிரிவு எடுக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த பூமிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஸோ இப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பரிசாக்களின் கால்கள் பூமியில படாதுன்றதுக்கு அர்த்தம். இதே பக்தியில இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆவி, பேய், பிசாசெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கால் இல்ல பாரு, அது வந்து தரையிலே கால் படாது. இது இங்கிருந்து தான் நமக்கு வந்தது. அந்த என்னது அந்த நியூஸ் அப்படிதான் வந்தது. நம்ம பக்தியில் அப்படிதான் படிச்சிருக்கோம். ஓ, ஆவிகளுக்கு கால் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, ஆவிகளுக்கு கால் கிடையாதுன்னா உடலே கிடையாது, உடலை விட்டு போற சூட்சும உடலோட போற ஆத்மாவை தான் நம்ம ஆவி, பிசாசுலாம் எப்படி சொல்றோம், பக்தியில சொல்றோம். 100க்கு 100 பாஸ் ஆனதுனால அதுக்கு நம்ம வைக்கிற பேர் என்னன்னா ஃபரிஸ்தா, ஏஞ்சல்னு வைக்கிறோம். ஓகேவா? ஒரு தகவல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நமக்கு யூடியூப்ல பேமெண்ட் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நேற்று எடுத்து பார்த்தேன், பார்த்தா $70 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு அடுத்த மாதம், அதாவது இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கோம், ஜூலையில் கரண்ட் பில் கட்டுற மாதிரி வரும். எனக்கு என்ன பயம்னா, இந்த சம்மர் ரொம்ப பீக்கில் இருந்தது. இது வரைக்கும் இருந்த எல்லா சம்மர் எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் ஒரு 2லேருந்து 4 மணி ஏசி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், அவ்வளோ சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10லேருந்து 3:30 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருந்தது எல்லா சம்மரும் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம். ஆனால் இந்த சம்மர் எப்படி இருக்குன்னா, காலங்காலத்தில் 6:30 மணிலேருந்து ஏசி போட வேண்டிய நிலைமையில இருந்தது. நான் எப்படி ஓட்டி இருந்தேன்னா, 6:30 மணிக்கு போடுவேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபேனில் யூஸ் பண்ணிடுவேன், திருப்பி சூடாகும் போது அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய புரிதல் என்னென்னா, எப்படி பார்த்தாலும் 15,000-20,000 ரூபா கரண்ட் பில்லு மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் ஒய்ஃபு குழந்தைங்க கூட போடாமல் அதே போன சம்மர் மாதிரி 2லேருந்து 4 அப்புறம் நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இருக்க முடியல, என்னோட ஹெல்த்துக்கு அது முடியவே முடியல. ஸோ இந்த $70 ஒரு $100 ஆனால் இந்த மாதம் பேமெண்ட்டு கிடைக்கும். அது வந்து எனக்கு என்ன 25ஆம் தேதிக்குள்ளே நடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது
5-10ன்னு போட்டு $30 தான் தேவை. போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு $100 பாருங்களேன், 8,000 வரும். பாக்கி இருக்கிறதுக்கு மட்டும் நான் ஹோம்ஒர்க் பண்ணால் போதும். இல்லைனா மொத்தமே 15,000-20,000 நான் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப டைட்டாக இருக்கும் எனக்கு. முடிஞ்சா பாருங்களேன். எப்படியாவது நீங்கள் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்னு எல்லாம் இருக்குல்ல, அப்படி கொடுக்க முடியுமா பாருங்கள். அப்படிதான் அந்த மாதிரி யோசிச்சா தான் தப்பிக்க முடியும். அதனால தான் முன்னாடியே கேட்டுக்கிறேன். முடிஞ்சா பண்ணுங்க, நல்லாயிருக்கும். சரி, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.